அதெல்லாம் இதுல இருக்கு. உங்க கையால போட்டுக்கணும்னு தான் எடுத்துட்டு வந்தேன். அப்படியா? ம். இளமை திரும்புதே புரியாத புதிராச்சே, இதய துடிப்பிலே பனி காத்தும் சூடாச்சே. துள்ளி குதிக்குது நெஞ்சம், தூக்கம் வரவில்லை கொஞ்சம், நாளை வரும் என அஞ்சும் மீண்டும் முதல் பருவம். கைகள் சீப்பை தேடுது தானே, கண்கள் உன்னை தேடுது மானே, நாட்கள் மெதுவாய் போகுது வீணே, மெல்ல தொடுதே காதலே. கைகள் சீப்பை தேடுது தானே, கண்கள் உன்னை தேடுது மானே, நாட்கள் மெதுவாய் போகுது வீணே, மெல்ல தொடுதே காதலே. இளமை திரும்புதே புரியாத புதிராச்சே, இதய துடிப்பிலே பனி காத்தும் சூடாச்சே. கல்யாண பொண்ணு மாதிரி இருக்கேனா? இப்போ கல்யாண பொண்ணாவே ஆயிட்ட. சரி, நான் மட்டும் கல்யாண பொண்ணா ஆன போதுமா? நீங்க கல்யாண மாப்பிள்ளையா மாற வேணாமா? ம். வாழ்க்கையே வாழத்தானே வாயன் கண்ணே, வாழ்ந்துதான் பார்ப்போமா, வானவில் கோர்ப்போமா, சாய்கையில் தாங்க தேவை ஒரு தோள் தானே, தனிமரம் நானடி தோட்டமாய் நீ அடி, வாலிபத்தின் எல்லையில் வாசல் வந்த முள்ளையே, போகும் வரை போகலாம் என்ன பிழையே, ஊரே நம்மை பார்ப்பது போல ஏதோ பிம்பம் தோன்றது மானே, கால்கள் தரையில் கோலம் போட இப்ப நீங்களும் கல்யாண மாப்பிள்ளை மாதிரி இருக்கீங்க. அப்படியா? ம். எங்க? ஆமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். ரெண்டு பேருமே புது பொண்ணு மாப்பிள்ள மாதிரி இருக்கும் இல்ல? என்னங்க இது? என்ன பண்ணி? இல்ல, மீசையில ஒரே ஒரு வெள்ளை முடி இருக்கு. அப்படியா? அத நான் எடுத்துறேன். என்ன பண்ண போற? அதை எடுத்துடலாம் வாங்க. எடுத்தா வலிக்கும். என்ன நீங்க 4 குழந்தைங்களுக்கு அப்பா, நீங்க போய் வலிக்குங்கறீங்க? ஒரு நிமிஷம் அப்பா நான் வலிக்காதா என்ன? நீ வேற. என்ன நீங்க ஒரே ஒரு முடிதாங்க? சொன்னா கேளுங்க. சும்மா இருங்கற. நில்லுங்க. விடு. சும்மா இரு. கத்தாதீங்க, பசங்களுக்கு கேட்ட போது. வலிக்குங்கற. என்னங்க சொன்னா கேளுங்க. பரவாயில்லை இருக்கட்டும். வலிக்கும். என்னங்க நீங்க குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க? வலிக்கும். நில்லுங்க. டேய். வேணா. உங்களுக்கு ஒரு மீச முடி நரைச்சா கூட என்னால சும்மா விட முடியாது. கண்ணை மூடுங்க. வலிக்கும். கண்ணை மூடுங்க. பாத்து. கண்ணை திறக்க கூடாது. கண்ணை திறக்க கூடாது. வலிக்காம எடுக்கணும். சரி. பாத்து மெதுவா. மெதுவா. தோ இப்ப எடுத்துறேன். இப்ப சரியாயிடுச்சு. பயந்தே போயிட்டேன். ஏன்? புடுங்கி எடுத்துருவேன் தான். இங்க வலிச்சா எனக்கு வலிக்காதா?
சுகர் இல்லாத காஃபி அந்த டேபிள்ல கொடுத்துரு. ஆ. இத அங்க வச்சிரு. சரி ஓகே. கலக்கிட்டியா? ஆ. என்னம்மா இந்த இடத்துலயா கடை இருக்கு? அங்க பாருங்க. பார்த்து ஊத்து, சூடா இருக்கும். நம்ம சூரிய நம்ம சூர்யா தான். வாங்க. ம். சூர்யா தாத்தா ஏய், தாத்தா என்ன சூர்யா அதெல்லாம்? தாத்தா வாங்க தாத்தா வாங்க. எப்படி நல்லா இருக்கடா. நீங்க ரெண்டு பேரும் நல்லா நல்லா இருக்கேன் இருக்கீங்களா? எத்தனை நாள் ஆச்சு பார்த்து. என்னடா இதெல்லாம்? ஏண்டா எவ்வளவு ஜாலியா சந்தோஷமா இருக்க வேண்டிய ஆளு நீ. என்னப்பா இது? இப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்தேன். மனசு தாங்கல பொண்ணி. ஏண்டா இப்படி எல்லாம் ஒண்ணு நடந்திருக்குதுன்னா எதையும் யோசிக்காம தாத்தா கிட்ட வந்திருக்கலாம்லடா. என்னோட மூத்த பேரன்டா நீ. இங்க பாரு, இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல. ரெண்டு பேரும் கிளம்புங்க. இருக்கிற எல்லா சொத்து பத்துக்களையும் வித்து நீ ஆசைப்பட்ட கம்ப்யூட்டர் கம்பெனி வைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன்டா. என்னப்பா? நீ ரொம்ப சுலபமா சொல்லிட்ட பொண்ணி. ரோட்ல டீ கடை வைக்கிறதுக்கா இவ்வளவு பெரிய படிப்பெல்லாம் படிச்சான் இவன்? தாத்தா படிச்சதெல்லாம் வேஸ்ட் ஆகல. இதுக்காக நான் கவலையும் படல தாத்தா. நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்பெல்லாம் எப்படி பிசினஸ் பண்றது தான் தாத்தா ட்ரெண்டே. சரி, ஊர் உலகத்துல யாரும் பண்ணாத தப்பா நீ பண்ணிட்ட? ஆ? என்னதான் இருந்தாலும் இந்த விஷயத்துல உங்க அப்பா பண்ணது தப்பு தான். அப்பா வீட்டை விட்டு துரத்தும் போது நானும் அப்படிதான் தாத்தா கலங்கி நின்னேன். இப்போ நான் வீட்டிலே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, இந்த அளவுக்கு நான் தெம்பா இருந்திருக்க மாட்டேன். இப்போ என் வாழ்க்கையில அவ்வளோ நம்பிக்கை வந்திருக்கு தாத்தா. ம். அம்மா வாங்க, இன்னைக்கு தான் நீங்க முதல் முறையா கடைக்கு வந்திருக்கீங்க. வாங்க தாத்தா வாங்க, வந்து தாத்தா. உட்காருங்க. வாங்க, அத்தை. வாங்கம்மா. வாங்க. பாத்தீங்களா உங்க பேரன? ம். குழந்தைங்கள பொத்தி பொத்தி வளர்க்குறதும் தப்பு தான். அனுபவம் கத்து கொடுக்கற மாதிரி அம்மா அப்பா ஆசான் யாரும் கத்து கொடுக்க முடியாது. அது மட்டும் இல்லம்மா, உங்களோட ஆசீர்வாதமும் எங்களை ரொம்ப ரொம்ப தெளிவா மாத்திருக்கு. டேய், அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா. சரி விடு. கடை வியாபாரம்லாம் எப்படி போகுது? நல்லா போதா? அம்மா, கடை பேர் யாரோடது? பொன்னி, எங்க அம்மா பேரு. அதுல வியாபாரத்துக்கு என்னமா குறைச்சல்? அம்மா, நீ சந்தோஷமா இருக்கியா? சந்தோஷமா இருக்குடா. அம்மா இருங்க, என் கையில கருப்பட்டி காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன், சரியா? சரி சரி. சூர்யா, ரொம்ப நல்லா இருக்குடா. பரவாயில்ல, வியாபாரம் நல்லா போகுதுன்னு இந்த காஃபிலே தெரியுது. ஆமாடா சூர்யா, கிராமத்துல கறவை மாட்டுல பால் கறந்து காபி போடுவோம்ல, அந்த மாதிரி டேஸ்டா இருக்குடா. வாப்பா. ஆ. சூர்யா, இந்தா வாங்கிக்கோ. என்னம்மா இது? இல்லடா, நம்ம கவர்மெண்ட் ஆர்டரை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு கொடுத்தோம்ல, அதுக்கு அப்பா ஆசையா அதுக்காக வேலை செஞ்ச அத்தனை பேருக்கும் நகை துணிமணி எல்லாம் எடுத்து கொடுத்துருக்காரு. இது உனக்கு. இந்தா வாங்கிக்க. இது அப்பா எனக்குன்னு சொல்லி கொடுத்தாராமா? இல்லனா எனக்கும் பவித்ராக்கும் கொடுக்க சொல்லி அப்பா சொன்னாராமா? இல்லடா. அட்லீஸ்ட் இதை கொடுக்க வரீங்கன்னா அது அப்பாக்கு தெரியுமாமா? தெரியாது. மறுபடியும் இது பிரச்சனை தானம்மா? நான் மில்லில் அவங்க கூட வந்து நின்னுன்னு கூட அவருக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் எதுக்குமா? டேய், இது உங்க அம்மா ஆசைப்பட்டு மகனுக்கும் மருமகளுக்கும் கொடுக்கறதுடா. இதுல எதுக்கு மத்தவங்க பேரெல்லாம் இழுக்கிற? வாங்கிக்க. இப்போ சபையில் நின்று வாங்கிக்கிற தகுதி எனக்கு இல்லை தாத்தா. நிச்சயம் ஒரு நாள் அந்த தகுதியை நான் வளர்த்துப்பேன். அன்னைக்கு வந்து நான் வாங்கிக்கிறேன். டே சூர்யா,
உன் அப்பாவை பத்தி உனக்கு தெரியாதா? அவர் இதை சம்பளமாலாம் கொடுக்கல, அன்பா எல்லாருக்கும் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதுவும் நான் இதெல்லாம் வாங்கும்போது கண்டிப்பா இதெல்லாம் உனக்கு தானே அவருக்கு நல்லா தெரியும். அதுக்கு அவர் எதுவும் சொல்லலைன்னா அவர் மனசை நீதாண்டா புரிஞ்சுக்கணும். அவருக்கு உண்மையில கோவம்லாம் இல்லடா. சொல்லப்போனா வீட்டில் உன்னை ரொம்ப அவர் மிஸ் பண்றாரு. அது எனக்கு நல்லா தெரியும். என்ன வெளியில அதை காட்டிக்க மாட்டேங்கிறாரு. உங்க 2 பேரையும் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடக்கூடாதுன்னுலாம் இல்லை, உனக்கு அந்த தகுதியும் இருக்கு. ஆனா நீங்க 2 பேரும் கம்பீரமா திரும்ப அந்த வீட்டில் வந்து வாழணும். அதுக்கு நானும் உங்க அப்பாவும் சேர்ந்து வந்து உங்களை கூப்பிடுவோம். அதுக்கான நேரம் ரொம்ப தூரம் இல்லை, சீக்கிரம் அந்த காலமும் வந்துரும். இப்போ இதை எனக்காக வாங்கிக்கோ. அம்மா, நான் மனசு சந்தோஷப்படுவேன்ல. ம். இந்தா சூர்யா, வாங்கிக்கோ. ஏம்மா, உன் கையால அந்த நெக்லஸை பவித்ராவுக்கு போட்டு விடுமா. சரிப்பா, வா. அத்தை இங்கே வா. என்ன பவித்ரா, வீட்ல போடுறதை விட இதுதான் உங்களுக்கு முக்கியமான இடம். இந்த இடத்துல போட்டாதான் அழகு. வா. ம். எப்படி இருக்குன்னு பாரு. ம். அழகா இருக்கு. தேங்க்ஸ் இங்க பாரு, கடையை பாத்துக்கிறேங்கிற பேர்ல வயித்துல இருக்கிற குழந்தைய பாத்துக்காம விட்டுறாத. அங்க இங்கன்னு ஓடக்கூடாது. நேரா நேரத்துக்கு சாப்பிடணும், சரியா? சரிங்க. உடம்ப நல்லா பாத்துக்கணும். ம்? ம். சரி சூர்யா, மா, நீ சொன்ன வார்த்தையில எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த ஒரு கடைய 1000 கடையா மாத்தணும். அதான் என் ஆசை. கண்டிப்பாம்மா. நான் வரேன். ம். வரட்டுமா? சரிங்க அத்தை. வரட்டுமா சூர்யா? வரமா. வாங்க தாத்தா. சரிங்க தாத்தா. ம். இப்படியெல்லாம் பிளாக்மெயில் பண்றாங்க. ச்சே, எனக்கு வேணும். எந்த நேரத்தில் நான் பூஜாவை பார்த்தேனோ அப்பவே என் வாழ்க்கை நரகமாயிடுச்சு. பொண்ணு ஆண்டி சாப்பாடு சாப்பிட்டா அவங்களுக்கு துரோகம் பண்றதே சரியில்லை. கடவுளே, எப்படியாவது இந்த பிசாசுங்கிட்டேருந்து காப்பாத்து. இந்த ஒரு தடவையோட அவங்க 2 பேர்ட்டேருந்து எப்படியாவது விலகிடணும். சார். சுந்தரி, என்ன நீ இங்க என்ன பண்ற? மாப் போட வந்தேன் சார், தொடச்சிட்டு போயிடுறேன். பொன்னியம்மா வர டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் நீ முடிச்சு கிளம்பு.
சரி சரி முடிச்சிட்டல, நீ கிளம்பு. சரிங்க சார். இதுங்களால நான் வேலை செய்கிறவங்களை பார்த்தெல்லாம் பயப்பட வேண்டியதா இருக்கு. மேடம், நம்ம அடிமை தான் கால் பண்றான். ஆஹா. அநேகமா நம்ம சொன்ன வேலையை முடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். போனை அட்டென்ட் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு. என்னன்னு கேட்போம். சொல்லு செந்தில். செந்தில், நீ சொல்றது கன்ஃபார்ம் தானே? இல்ல உங்க பொன்னி அம்மா கிட்ட விசுவாசமா இருக்கேன்னு என்கிட்ட போய் சொல்றியா? பூஜா, அதெல்லாம் நான் போட்டோ எடுத்து வச்சிட்டேன். நான் உனக்கு ஃபோனில் அனுப்புறேன். குட். இப்போதான் ஸ்மார்ட்டா திங்க் பண்ற. நான் அனுப்புறேன், நீ வை. ஓ, பொன்னி 60 ரூபாய் கோட் பண்ணிருக்காளா? 60 ருபீஸ்ங்கிறது ரொம்ப கம்மியான அமௌண்ட். வேற யாரும் இதுக்கு கீழே கோட் பண்ண மாட்டாங்கங்கிற நம்பிக்கையில் அவ பண்ணிருப்பா. நமக்கு கொஞ்சம் லாஸ் ஆகும், பட் பரவாயில்ல. நாம 55 ருபீஸ்க்கு கோட் பண்ணலாம். இந்த டெண்டர் என் கைக்கு வந்தாகணும் பூஜா. இந்த டெண்டரோட விஷயத்துல பொன்னி என்கிட்ட தோக்கணும். அதுதான் எனக்கு முக்கியம். பூஜா, மீட்டர் 55 ருபீஸ்னு கோட் பண்ணி இமீடியட்டா ஒரு ப்ரொபோசலை ரெடி பண்ணி அதை ஹெல்த் மினிஸ்டருக்கு அனுப்பிடு. ஓகே மேடம். அப்புறம் செக்ரட்டரிக்கு சப்மிட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்க? அதெல்லாம் இருக்கு. அப்புறம் அவங்க ஆபீஸ்க்கு வந்து கம்ப்ளீட் பண்ணப்போ சீல் பண்ணி கொடுத்தாங்கல்ல, அந்த டாக்குமெண்ட் எங்க? இதோ இருக்கு பாருங்க. இது பின்னாடி இருக்கு பாருங்க. சரி, நான் செக்ரட்டரிய பார்த்துட்டு வந்துடுறேன். நீ பவுனு கிட்ட அவ வந்ததும் சமைச்சு வைக்க சொல்லு, சரியா? சரி, ஓகே. என்னங்க, எஜுகேஷன் மினிஸ்ட்ரியோட சீஃப் செக்ரட்டரி கிட்ட இருந்து கால் வந்தது. நாம இந்த கவர்மெண்ட் ஆர்டர் எடுத்தோம் இல்லையா, அதோட குவாலிட்டி செக்அப், குவான்டிட்டி செக்அப் எல்லாமே நல்லபடியா இருக்குன்னு அப்ரூவல் லெட்டர் கொடுத்துருக்காங்க. அதை வாங்கிக்கிறதுக்கு என்ன கூப்பிட்டுருக்காங்க. ஓ சூப்பர், நல்ல விஷயம். வாங்கிட்டு வந்துருங்க. யார் யாரெல்லாம் போறீங்க? என்னங்க நீங்க, நீங்களும் நானும் சேர்ந்து போய் தான் அதை வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சாரி பண்ணி, கோர்ட்ல இருந்து ஜட்மெண்ட் காப்பி வராம நான் எங்கேயும் வரமாட்டேன்னு நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. ஆமாங்க, ஆனா கோர்ட்டே நீங்க நிரபராதின்னு சொல்லிட்டதா வாணி அக்கா சொன்னாங்கல்ல. அப்புறம் என்னங்க, போயிட்டு வந்துடலாங்க, வாங்க. இல்ல பொண்ணி, நிரபராதி நிரூபிக்கிறது வேற, ஜட்ஜ்மெண்ட் காப்பிங்கிறது வேற. ஜட்ஜ்மெண்ட் காப்பி இல்லாம என்னால் எங்கேயும் வர முடியாது. அது மட்டும் இல்லாம ஆஃபீஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துலலாம் ஜட்ஜ்மெண்ட் காப்பி இல்லாம முன்னால் என்னால் நிற்க முடியாது. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? இது கவர்மெண்ட் ஆர்டர். ஒரு சேலஞ்சா ஏத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு நானும் நம்ம பசங்க எல்லாரும் சேர்ந்து முடிச்சிருக்கோம். அதுக்கான அப்ரூவலை நீங்களும் நானும் சேர்ந்து போய் வாங்கினா தானே நல்லா இருக்கும். நான் மட்டும் எப்படிங்க தனியா போறது? பொன்னி, நான் ஒரு விஷயத்தில் முடிவெடுத்தேன்னா அதில் பின்வாங்க மாட்டேன். அது உனக்கே நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது எதுக்கு என்ன கம்பல் பண்ற? ராஜாராம், பொன்னி ஆசைப்படுறா, அவளுக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்து போப்பா. உன் கூட போய் சேர்ந்து வாங்கினா அவளுக்கும் சந்தோஷமா இருக்கும்ல. உனக்காக தான், உன்னை தலை நிமிர்ந்து நிற்க வைக்கணும்னு தான் பொன்னி அந்த கம்பெனியில் அவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி அந்த ஆர்டரை செஞ்சு முடிச்சிருக்கா. அக்கா,
நான் நிரபராதின்னு நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வெளியே இருக்கவங்க யாருக்கும் தெரியாது. நானும் பொண்ணியும் ஒன்றா போய் இறங்கணும்னா பார்க்குறவங்கெல்லாம் சிலையை திருடி சம்பாரிச்ச காசில் ஜோடி போட்டு வந்து நிற்கிறான் பாருன்னு என் காது போடவே பேசுவாங்க. இதெல்லாம் தேவையாக்கா? ஜட்ஜ்மெண்ட் காப்பி வரட்டும், அதுக்கப்புறம் எல்லா இடத்துக்கும் கண்டிப்பாக வருவேன். பொண்ணே, நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். ம் சரிங்க, நீங்க சொல்றது புரியுது. அப்போ நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். நான் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். வரேங்க. வரேன் நீ. போயிட்டு வாங்க. இந்த விஷயமா முன்னாடி நான் வந்து நின்று புலம்புறது சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியல. எல்லா வகையிலையும் என் மனசுக்கு பிடிச்சு போய்த்தானே நான் தெய்வனை ஏத்துக்கிட்டேன். அவளும் என்ன மனசார விரும்பித்தானே ஏத்துக்கிட்டா. என்னை மதிச்சு ரொம்ப நம்பித்தானே மலரை பத்தி என் கையில கொடுத்தா. எல்லாமே சரியா தானே போச்சு. அப்புறம் என்னதான் ஆச்சு? ஒத்த நொடியில புத்தி பேதலிச்சு போய் பேசக்கூடாத ஒரு வார்த்தையை பேசிட்டேனே. இவ எனக்கு தான் பிறந்தா என்ன நிச்சயம்? அப்பப்ப வந்துட்டு போறதால இவ என் பொண்ணாயிடுவாளா? பொண்ணு மட்டும் தான் என் பொண்ணு. சத்தியமாவா அப்படி இல்லை. நான் பேசின வார்த்தை தப்புன்னு உணர்ந்து மன்னிப்பு கேட்கலாம்னு நினைச்சு நான் வீட்டுக்கு வந்தேன். அதுக்குள்ள கண்காணாத இடத்துக்கு போயிட்டாலே. இத்தனை காலமும் அப்பப்ப வந்து போற அவங்களுடைய நினப்பு சமீப காலமா ரொம்ப அதிகமாயிடுச்சு. எங்க இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கணும். நீ மனசு வச்சேன்னா என் முன்னாடி அவங்களை கொண்டு வந்து நிறுத்திடலாம். உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவங்களை என் கண்ணுல காட்டு தாயே. ஐயா, என்ன தவறு விட்டுட்டேன்? யாராவது முக்கியமானவங்களா? ஆமாங்க ஐயா, நான் தவறத்தான் விட்டேன். என் பொண்டாட்டியையும் குழந்தையும் நான் தவறத்தான் விட்டுட்டேன் 35 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அவ எங்க இருக்கா? அவங்கள அந்த ஆத்தா தான் கண்ணுல காட்டணும். கண்டிப்பா சொல்லுவா. அவ மேல இவ்வளவு அன்பும் பாசமும் காட்டுற உங்க கண்ணுக்கு கடவுள் கண்டிப்பா காட்டியே தருவார். மனசு வைங்கோ, கண்டுபிடிச்சிடலாம். எப்படி சாமி அவங்களை இப்ப கண்டுபிடிக்க முடியும்? அப்படியா? இந்த போட்டோ எடுத்து எத்தனை வருஷம் இருக்கும்? அது ஒரு 35 வருஷம் இருக்கும். அப்போ இந்த போட்டோல இருக்கிற குழந்தைக்கு ஒரு 35 வயசாவது இருக்கும். கண்டிப்பா இருக்கும். மயிலாப்பூர் கோவிலுக்கு பக்கத்துல படம் வரைகிற சென்டர் வச்சுக்கிட்டு சேகர்னு ஒரு பையன் இருக்கான். ரொம்ப திறமைசாலி. குழந்தையா இருக்கிறவளோட போட்டோவை கொடுத்தா அவ இப்ப எப்படி இருப்பான்னு சரியா உருவாக்கி கொடுத்துருவான். நீங்க இந்த போட்டோவை எடுத்துன்னு போய் அவன்கிட்ட கொடுங்க, அவன் வரைஞ்சு கொடுத்துருவான். யாருக்கு தெரியும், நீங்க தேடிட்டு இருக்கிறவா ரொம்ப பக்கத்திலேயே கூட இருக்கலாம். சரிங்க சாமி, அவங்கள நான் பார்த்துருவேடா. என் பிள்ளையையும் நான் பார்த்துருவேடா சாமி. கண்டிப்பா பார்த்துருவேள். காலம் நெருங்கிடுத்து. ரொம்ப நன்றிங்க சாமி. அவங்கள மட்டும் நான் பார்த்துட்டேன்னா என் மனசுக்குள்ள இருக்கிற பெரிய பாரம் குறைஞ்சிரும் சாமி. நல்ல சகுனம் பாருங்கோ. கண்டிப்பா மனசுல இருக்கிற பாரம் குறையும். நிச்சயமா கிடைச்சிருவா பாருங்கோ. சரிங்க சாமி. இந்த ஆரத்தி எடுத்து வர சாமி. சொல்லுங்க ஜான்.
உங்ககிட்ட பொறுப்பு ஒப்படைச்சதுனால இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப அற்புதமா வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதோ மாப்பிளையே ஹாய் வந்து அங்கிள். வாசலம் வாங்க மாப்பிள. வரேன் மாமா. ஹாய் சந்துரு, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. இட்ஸ் யுவர் தேங்க்யூ. யுவர் ட்ரீம் ஹஸ் கம் ட்ரூ. தேங்க்யூ சார். சந்துரு, உங்க ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த வாட்சை ரெடி பண்ணிட்டோம். தேங்க்யூ சார். ஒன்ஸ் அகைன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் சந்துரு. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். மாப்பிள, இந்த நாள் நம்ம கம்பெனிக்கு ரொம்ப முக்கியமான நாள் மாப்பிள. ஜான் முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி முடிக்கும் போது கிளையண்ட் முகத்துல இந்த சந்தோஷம் இருக்கணும் மாப்பிள. அப்படி இருந்தா அந்த கம்பெனி growthல இருக்குன்னு அர்த்தம். நீங்க சாதிச்சிட்டீங்க மாப்பிள. அங்கிள், இது நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ண ஒர்க் தானே, இதை நான் மட்டும் தனியா பண்ணலையே. சரி, இந்த வாட்சுக்கான டெஸ்டிங் எல்லாம் முடிஞ்சதா அங்கிள்? மாப்பிள, நான் டெஸ்ட் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன். ஜான் தான் நீங்க 2 பேரும் வந்த பின்னாடி டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆமா மிஸ்டர் சந்துரு, நான் தான் சொன்னேன். ஒரு நிமிஷம் இந்தாங்க, இந்த வாட்சை நீங்க ஆளு கொண்டு கட்டிக்கிங்க. இப்பவே டெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே சார். ஓகே, இதை எப்படி டெஸ்ட் பண்றது? சரி ஸ்வேதா, வழக்கமா நான் திட்டுவே இல்ல, அந்த மாதிரி திட்டு. எனக்கு டென்ஷன் ஆகுதான்னு பாப்போம். உனக்கு எப்போதான் டென்ஷன் ஆச்சு? நீ தான் கோவமே பட மாட்டியே. ஒன்னு பண்ணலாமா? நீ என்ன திட்டு, என் பிரஷர் ரைஸ் ஆகுதான்னு பாக்கலாம். ஓகே. ஓகேயா? ஆனா என்னன்னு திட்டுறது? சரி, இதுதான் சீனு. இப்போ நான் உனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். அது சரியில்லை, அது காரணமா வச்சு நீ என்ன திட்டு. ஓகே, டன். ஏய் இடியட், என்னடி இது? வெஜ் பிரியாணி. வெஜ் பிரியாணியா? அது தக்காளி சாதம் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. இது வெஜ் பிரியாணியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வெஜ் பிரியாணியா பிரியாணினே சொல்லக்கூடாது. உனக்கு அந்த சென்ஸாவது கொஞ்சமாவது இருக்கா? பிரியாணினா அதுல மட்டன் பீஸ் இருக்கும். இடியட் இடியட், எதுவுமே தெரியல உனக்கு. ஏய் ஸ்வேதா, ஏய் செல்லம், மாப்பிள்ள உன்னை திட்டிட்டு இருக்கிறாரு, நீ கோவப்படன்னு பார்த்தா சிரிச்சிட்டுல இருக்க. அப்பா, இவனுக்கு கோவமே பட தெரியாதுப்பா. இவெல்லாம் ஒரு காமெடி பீஸ்பா. இவ இப்படி கோவப்பட்டா நான் எப்படிப்பா டென்ஷன் ஆக முடியும்? ஐயோ, இவங்க 2 பேரையும் வச்சு இந்த வாட்சை டெஸ்ட் பண்ண முடியாது போல இருக்கு சார், நாம எதிர்பார்த்த மாதிரி. ஐயோ அங்கிள், அங்கிள் என்னாச்சு? அங்கிள் என்னாச்சு அங்கிள்? நல்லா நல்லா மூச்சு விடுங்க, மூச்சு விடுங்க. தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க. இந்தாங்க இந்தாங்க. தண்ணி குடிங்கப்பா, தண்ணி குடிங்க. தண்ணி குடிங்கப்பா, தண்ணி குடிங்க, குடிங்க. அப்பா அப்பா. ஐயோ அங்கிள், அங்கிள் என்னாச்சு அங்கிள்? அங்கிள் ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல, பயப்படாதீங்க. சார் என்னாச்சு? கால் பண்ணு, ஆம்புலன்ஸ் கால் பண்ணு சீக்கிரம். அப்பா சார், அப்பா என்னப்பா பண்ணுது? என்னப்பா ஆச்சு? அங்கிள் ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல, ஐயோ ஒண்ணு இல்ல அங்கிள். ஹலோ ஆம்புலன்ஸ், எமர்ஜென்சி, கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமா? பண்றீங்க அப்பா, சீக்கிரம் ஐயோ அங்கிள், சீக்கிரம். அங்கிள் ஒண்ணு இல்ல அங்கிள், அங்கிள் ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. ஆம்புலன்ஸ்க்கு சொல்லிருக்க வந்துரும். என்னப்பா அங்கிள் பீப் சவுண்ட், பீப் சவுண்ட், பீப் சவுண்ட் வந்துடுச்சு. சக்சஸ் 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 சக்சஸ். சார் ஓகேவா? ஜான், உங்க ப்ராடக்ட் கரெக்டா ஒர்க் பண்ணுதா? சூப்பர், சக்சஸ். அப்பா, உங்க விளையாட்டுக்கு அளவே இல்லையா? இப்படியா பைத்தியக்காரத்தனமா விளையாடுவீங்க? நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? ஜான் பாருங்க,
என் பொண்ணுக்கு டென்ஷன் அதிகமாக அதிகமாக பீப் சவுண்ட் எப்படி வருதுன்னு பாருங்க. அங்கிள் இருந்தாலும் நீங்க பண்ணது ரொம்ப டூ மச் அங்கிள். அண்ணா மாப்ள, ப்ராடக்ட் சக்சஸ் ஆயிடுச்சு இல்ல மாப்ள? ஜான், இப்போ உங்களுக்கு ஹாப்பி தானே? டபுள் ஹாப்பி. என்னம்மா? சரி விடு, இதெல்லாம் எதுக்கு பெருசா எடுத்துக்கிற? நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, இப்போ சக்சஸ் ஆயிடுச்சுல, அது போதும் எனக்கு. சரி. அக்கா அக்கா பொண்ணே, ஐஸ்வர்யா, பிரியா, வாங்க 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 என்னப்பா? வாங்க. என்னங்க இவ்ளோ சந்தோஷமா இருக்கீங்க? என்னாச்சு? என்ன ராஜாராம்? அக்கா, ஜட்ஜ்மெண்ட் காப்பி வந்துருச்சுக்கா. நான் நிரபராதின்றதுக்கு ஆதாரம் வாணி அம்மா கொடுத்து வச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஆமா அப்பா அப்பா பொன்னி, இதை கொண்டு போய் சாமி பாதத்துல வை. இனிமே காலத்துக்கும் இப்படி ஒரு நிலைமை ராஜாராமுக்கு வரக்கூடாதுன்னு நல்லா வேண்டிக்க. அப்பா சந்துரு, ஸ்வேதா, வாங்க 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 வாங்க. சந்துரு, ஜட்ஜ்மெண்ட் காப்பி வந்துருச்சுப்பா. நான் நிரபராதின்றதுக்கு ஆதாரம் வந்துருச்சு. அப்பா, ஜட்ஜ்மெண்ட் காப்பி வந்தாதான் நீங்க நிரபராதின்னு தெரியணுமாப்பா? நீங்க தான் தப்பே பண்ணலையேப்பா. இது எல்லாத்தையுமே நீங்க உடைச்சு எரிஞ்சிட்டு வெளியே வருவீங்கன்னு நாங்க நம்பினோம் அங்கிள். சந்துரு, இந்த நியூஸ் எல்லாருக்கும் தெரியணும். எல்லா நியூஸ் பேப்பர்லயும் வரணும். தெரு தெருவா போஸ்டர் அடிச்சு ஒட்டாத குறையா எல்லார் கைக்கு இது போய் சேரணும். குறிப்பா நம்ம கம்பெனி சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கு இது தெரியணும். ஏற்பாடு பண்ணு. நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீங்க எந்த கவலையும் படாதீங்க. ஏய், நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப பரபரப்பா கிளம்பி போனீங்களே, என்னாச்சு? ஆண்டி, சக்சஸ். சந்துரு கொடுத்த ஐடியா படி ஒரு ஆப்பை ரெடி பண்ணி ஒரு வாட்சை ரெடி பண்ணியாச்சு. அது பேர் வாட்ச். ஒருத்தர் கட்டினா இன்னொருத்தரோட பல்ஸ் ரேட் தெரியும். முன்னாடியே சொன்னோம்ல. ஓ, இந்தாங்கப்பா. இது உங்க அம்மா கையில ஒண்ணு கட்டு, என் கையில ஒண்ணு கட்டு, அப்பதான் உங்க அம்மாவால எனக்கு எவ்வளவு பிரஷர் வரும்னு தெரியும்னு சொல்றேன். அந்த வாட்சா? ஏய், அதே வாட்ச் தான்ப்பா. இந்தா, இத புடி. அந்த கிளையண்ட் செம்ம ஹாப்பி அங்கிள். சந்துருவே ரொம்ப பாராட்டினாரு. இந்த ஐடியா அவங்க கம்பெனியாவே நஷ்டத்துல இருந்து மீட்டு கொண்டு வந்துரும்னு சொன்னாங்க. அண்ணே, எனக்கும் ஒரு பேர் வாட்ச் கொடுன்னு. உனக்கு தான் பேரே இல்லையே, உனக்கு எதுக்கு பேர் வாட்ச்? பேர்னா லவ்வர்ஸ்னு ஏண்டி முடிவு பண்ற? ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் கூட கட்டலாம். அதுல இன்னொரு செட் இருக்கு, அது உனக்கு தான், எடுத்துக்கோ. தேங்க்யூண்ணே. சந்துரு, எனக்கு ஒரு செட்டு வாட்ச் கொடுப்பா. அதை நான் உங்க மாமாவுக்கு கட்டி விட்டுட்டு அவர் எப்ப குணமாகி வருவாருன்னு நான் இங்கிருந்து தெரிஞ்சுப்பேன்ல. கண்டிப்பா உங்களுக்கு தரேன் அத்தை. சந்துரு, உன் மேல் நம்பிக்கை வச்சு மாணிக்க உன்னை பெரிய இடத்துல உட்கார வச்சிருக்கான். ஐடி கம்பெனியில் உனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா கூட அவன் கம்பெனியில் உனக்கு ஒரு எம்டி போஸ்டிங் கொடுத்துருக்கான். உன் மேல அவன் வச்சிருந்த நம்பிக்கை நீ காப்பாத்திட்ட. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. அப்பா. சந்துரு, அது மட்டும் கிடையாது, உங்க அப்பா பேரையும் நீ காப்பாத்திருக்க. அம்மா, உங்க பேரை சேர்த்துதாம காப்பாத்திருக்கேன். இவ்ளோ சீக்கிரம் கல்யாணம் முடிவாகும் நான் நினைக்கவே இல்லடி. எப்படியோ நாளையில இருந்து வேலைக்கு போற. ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. என்னடி அங்க பாரு யார் நிக்கிறான்னு. ஹே, நீ ஏன் பயப்படுற? வா பாத்துக்கலாம். வா. ஏய், என்னடி கையில என்ன வச்சிருக்கான்னு கேட்டேன். ஏய், அவ கையில என்ன வச்சிருந்தா உனக்கு என்ன? அவளுக்கும் உனக்கும் எல்லாம் முடிஞ்சிருச்சு. உன் வேலையை நீ பாத்துக்க, அவ வேலையை அவ பாத்துப்பா. எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு யார் சொன்னா? நான் சொன்னனா? எல்லாம் முடிஞ்சு போச்சு நான் சொன்னனா? சுஜித், இந்த மாதிரி மிரட்டுற வேலைலாம் வச்சுக்காத.
நீ பண்றது ரொம்ப தப்பு. அவ உன்னை நம்பி தானே பழகுனா. அவ உன்னை நம்பினதுக்கு நீ அவளுக்கு கொஞ்சமாவது உண்மையா இருந்தியா? அவளை எவ்வளவு அழ வச்சிருப்ப. ஒரு நாளாவது நிம்மதியா இருந்திருப்பாளா? நீ அவ்வளவு சித்திரவதை பண்ண அவளை. உன்னால பட்டதெல்லாம் போதும்னா இப்ப வேற முடிவு எடுத்திருக்கா. ஏன் அவளை டிஸ்டர்ப் பண்ற? ஐஸ்வர்யா, நீ எங்க காதலுக்கு சாட்சியா இருந்தவ. அவளோட சேர்ந்துட்டு நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்து போவாத. என்னால வெளியே தலை காட்ட முடியல தெரியுமா? பசங்களே என்ன அவ்வளோ கேட்கறானுங்க. அவமானமா இருக்கு. இத பாரு, இது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு அவளை இப்பவே என் கூட வர சொல்லு. சுஜித், உனக்கு இப்படிலாம் பேசுறதுக்கு வெக்கமா இல்ல? கொஞ்சமாவது அவளுக்கு உண்மையா இருந்திருக்கியா நீ? ச்சே, அவகிட்ட பழகும் போது வேற யார் கூடயோ பழகிட்டு இருந்த. பாக்குற எல்லார்கிட்டயும் ப்ரொபோஸ் பண்ணிட்டு திரியிற. உனக்குலாம் எதுக்குடா லவ்? அது மட்டுமா, நீ குடிகாரனா இருக்க, ட்ரக்ஸ் யூஸ் பண்ற. எந்த பொண்ணுடா உன்னை நம்பி கூட வருவா? ஏய், ஆம்பளைங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் திருந்துவாங்க. அதுக்காக பழகிட்டு விட்டுட்டு போவாளா? இல்லை விட்டுட்டு போக தான் விட்டுருவானா? ஏய், என்ன மிரட்டுற? நீ தப்பா இருந்த, அதனால அவ வேண்டான்னு முடிவு பண்ணிட்டா. அத உன்கிட்ட சொல்லியே 3 மாசம் ஆயிடுச்சு. இந்த 3 மாசம் நீ அவளை டிஸ்டர்ப் பண்ணாம தானே இருந்த. இப்ப அவளுக்கு மேரேஜ்லாம் ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்தா என்ன அர்த்தம்? இத பாரு, அவளுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சிருக்கு. அதை நீ கெடுத்துறாத. தயவு செஞ்சு விலகி போயிடு. ஓஹோ, அவ என்ன காதலிச்சிட்டு என் கூட கூத்தடிச்சிட்டு என் கூட என்னெல்லாமோலாம் பண்ணிட்டு இப்ப என்ன கை கழுவிட்டு போவாளா? நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன். இங்க பாரு, அவ எங்கேயும் போக முடியாது. இங்க பாரு, தொலைச்சிருவேன். ஏய், என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்ன பண்ணிடுவ நீ? என்ன பண்ணுவனா? இதுல என்ன தெரியுமா இருக்கு? இவளும் நானும் ரொமான்ஸ் பண்ண மாதிரி இருக்க எடுத்த எல்லா வீடியோவும் இருக்கு. செல்ஃபி இருக்கு, வீடியோ இருக்கு, எல்லாம் 4K குவாலிட்டியில இருக்குமா. இதெல்லாம் நான் நேராக கொண்டு போயிட்டு மாப்பிள்ளைகிட்ட காமிச்சிட்டேன்னா சுஜித், நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ரொம்ப இன்டீசெண்டா பிஹேவ் பண்ற. உனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. நீயும் இவ்வளோ நாள் அவளை டிஸ்டர்ப் பண்ணாம தானே இருந்த. இப்ப திடீர்னு ஏன் வந்து பிரச்சனை பண்ற? இப்ப சொல்றேன், எனக்கு அவ வேணும். எல்லாத்தையும் தூக்கி போட்டு என் கூட வந்துட சொல்லு. இல்ல ஊரு முழுக்க இதை அனுப்பி அவளை அசிங்கப்படுத்திடுவேன். சுஜித், வேண்டாம். அதெல்லாம் டெலீட் பண்ணிடு. இதெல்லாம் ரொம்ப தப்பு. சொன்னா கேளு சுஜித், டெலீட் பண்ணிடு. ஐஸ்வர்யா, இதுல இருந்து நீ விலகிடு. அவளை என்கிட்ட விடு, நான் டீல் பண்ணிக்கிறேன். ஹேய், நீ பண்றது ரொம்ப அயோக்கியத்தனம், கேவலமான வேலை பார்த்துட்டு இருக்க. தயவு செஞ்சு அதை டெலீட் பண்ணிடு சொல்லிட்டேன். நீ தேவையில்லாத பண்ணிட்டு இருக்காத, போயிடு. இது உனக்கு புரியாது. முடிஞ்சா போய் எடுத்துக்கோடா, போடா. ஏய், நீ வாடி. ஐயோ, ஐஸ்வர்யா, நீ கூட இருக்கனால தானே வாடுறா. உங்க 2 பேரையும் சும்மா விட மாட்டேன்டி. என்ன பண்றன்னு பாருங்க நீ. என்ன பவி, புதுசா பார்க்குற மாதிரி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்க? ஆச்சரியம்தான் சூர்யா. என்ன ஆச்சரியம்? ஆமா சூர்யா, காஃபி கடை வைக்கலான்னு முடிவு பண்ணப்போ எனக்குள்ள நிறைய கேள்வி இருந்துச்சு. காஃபி டீ போடுறதுக்கு மாஸ்டர் ஏற்பாடு பண்ணாம, சொல்ல போனா அதோட ஃபார்முலாவை பத்தி கூட நம்ம தெரிஞ்சுக்கல. அதெல்லாம் ஒன்றும் தெரியாம ரொம்ப கேஷுவலா ஹேண்டில் பண்றியே. அப்புறம் உன்னை ஆச்சரியமா பார்க்காம என்ன பண்ண சொல்ற சூர்யா? எனக்குள்ளேயே அந்த கேள்வி இல்லாம இல்லை.
வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் பல சமயங்களில் வாழ்க்கை நமக்கு நிறைய கற்றுக் கொடுக்கும். அப்படி நான் கற்றுக்கிட்டது தான் இதெல்லாம். அதனால்தான் சூர்யா ஆச்சரியம்னு சொல்றேன். ஹலோ, சக்கரை தூக்கலாம் ஒரு காஃபி. கொடுக்குறேங்க. கொடு. போய் கொடு. பார்த்து. எக்ஸ்கியூஸ் மீ, சக்கரையே இல்ல, சக்கரை தூக்கலா காஃபின்னு தானே கேட்டேன். சக்கரை போட்டேனே. குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. ஏய், உனக்கு சக்கரை தூக்கலா வேணுமா? அப்புறம் ஆள் வரது கூட தெரியாம 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதான் கஸ்டமரா மாறி கலாய்க்க வேண்டியதா ஆயிடுச்சு. ஓஹோ, உனக்கு சக்கரை தூக்கலா வேணுமா? நான் வரேன் இரு. ஐஷு, ஏன் இங்க உட்காந்துட்ட? உள்ள வர வேண்டியது தானே? சரி, வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்கன்னு. வீட்டை பிடிச்சிருந்த சனிய பூஜாவை விரட்டியாச்சுல்ல. ரொம்ப லேட் ஐஸ்வர்யா. ஆமா அண்ணி. லேட் ஆனாலும் பரவாயில்ல ஐஷு, வீடு தெளிவானா சரி. கண்டிப்பா எல்லாமே சகஜமாயிடு சூர்யா. ஏன் ஐஸ்வர்யா, எங்க ரொமான்ஸ் பத்தி பேசுறியே? ஓ ரூட்ல ஏதாவது புதுசா லவ் கிவன் ஏதாவது வந்திருக்கா என்ன? அப்படி ஏதாவது இருந்தா மாமா கிட்ட இப்பவே சொல்லி ஓகே வாங்கிக்கோ. அப்புறம் பின்னாடி பிரச்சனை எதுவும் வேண்டாம். அண்ணி, எனக்கு இப்ப வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அப்படி யாராவது குறுக்க வந்தாலும் முதல்ல என் சூர்யா அண்ணன் கிட்ட தான் அனுப்பி வைப்பேன். அவனுக்கு ஓகேவான பின்னாடி தான் எல்லாமே. அம்மா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வின் பண்ணதுக்கு அப்புறம் வீட்டை விட்டு போகவே இல்லை. அதோட சந்துரு அண்ணனோட இன்வென்ஷன் ஒன்று புதுசா சக்சஸ் ஆயிருக்கு. ஆமால, ஏதோ பேர் வாட்சின் கான்செப்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னான்ல. ஆமா, என்கிட்ட கூட சொன்னான். அதான் பெரிய சக்சஸ். இதோ இதான் அந்த வாட்ச். வாவ். இத லவ் பண்ற 2 பேரு, ஒருத்தர் ரசிக்கிற 2 பேரு, ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பா இருக்கிற 2 பேரு இத கட்டிக்கிட்டு பேர் பண்ணிட்டா இன்னொருத்தரோட ஹார்ட் பீட், பல்ஸ் ரேட் இவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம நேசிக்கிறவங்க சந்தோஷமா இருக்காங்களா, கூலா இருக்காங்களா, ஏதாவது பதட்டமா இருக்காங்களான்னு இதுல தெரியும். அத வச்சு நாம அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணலாம்னு முடிவு பண்ணலாம். சூப்பர்ல. அவன் சின்ன வயசுல இருந்தே அப்படிதான், ஏதாவது புதுசா கண்டுபிடிச்சிட்டே இருப்பான். அண்ணே, இந்த வாட்ச் உனக்கும் பவித்ரா அன்னைக்கும் தான். கட்டிக்கோங்க, ஓகே? என்ன பார்த்துட்டே இருக்க? குடு, நான் கட்டி விடுறேன். காட்டு. அண்ணி, கையை காட்டுங்க. ஐஸ்வர்யா, இத லவ் பண்றவங்க மட்டும்தான் கட்டணும்னு கட்டாயம் எதுவும் இல்லைல்ல. ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பா இருக்கிறவங்க, அக்கறையா இருக்கிறவங்களும் கட்டிக்கலாம்ல. ஒரு வாட்ச் உங்க அண்ணன் கையில இருக்கட்டும், ஒரு வாட்ச நீ கட்டிக்கோ. நான் தான் உங்க அண்ணன் பக்கத்திலே இருக்கேனே. அண்ணி, நீங்க 2 பேரும் தான் கட்டிக்கணும் அண்ணி. ப்ளீஸ் கட்டிக்கோங்க. இல்ல ஐஸ்வர்யா, இதை நான் ஏன் கூட வச்சுக்கிறத விட இந்த வாட்ச் உன் கையில இருக்கிறதா சரி. இது உன் அண்ணியோட உத்தரவு. கொடு. கட்டிக்கோ. செம்மையா இருக்குல்ல? சரி, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரி, நான் வரேன் அண்ணி. சரி ஐஸ்வர்யா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சார், இவங்க யாரு? அவங்க என் பொண்டாட்டியும் பிள்ளையும் தாப்பா.
ஓ, இவங்களுக்கு என்னாச்சு இப்போ? அவங்க காணாம போயிட்டாங்க. காணாமல் போயிட்டாங்களா? ஆமாம். காணாமல் போய் எத்தனை வருஷம் ஆச்சு? அது ஒரு 30 வருஷம் ஆயிடுச்சு. 30 வருஷமாவா கிடைக்கல? ஆமாம் தம்பி, ரொம்ப வருஷமா நிறைய இடத்துல தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே கிடைக்கல. நல்ல வேளை கோயிலுக்கு போன இடத்துல குருக்கள் தான் உங்கள் அட்ரஸை கொடுத்து நீங்கள் போய் பாருங்கன்னு சொன்னார். கவலைப்படாதீங்க சார், இது சின்ன வேலை தான். சரி, இதை முடிச்சிட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஐயோ இல்லைங்க, எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்லைங்க. இந்த ஃபோட்டோவை பார்த்து அவங்க இப்போ எப்படி இருப்பாங்கன்னு நீங்கள் தத்ரூபமாக வரைஞ்சி கொடுத்துட்டீங்கன்னா அதை வச்சு நான் எப்படியாவது கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன். கண்டிப்பா உங்கள் நம்பர் கொடுங்க, நான் முடிச்சுட்டு அப்புறம் கால் பண்ணேன். சரி சரி, நோட் பண்ணிக்கங்க. 984 6. ஆமாங்க. ஓகே, இந்தாங்க, இதில் உங்கள் நம்பரையும் போட்டு கொடுங்க. இந்தாங்க, இதே என்னுடைய நம்பரு. நான் முடிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். சரி, நல்லது, வாங்க. ஆண்டவா கடவுளே, நல்ல சுகுணமாக இருக்கு. எப்படியாவது அவங்க கிடைக்கணும். சரிங்க தம்பி, நான் வரேன். வாங்க வாங்க. சுஜித், உனக்கு இப்ப என்ன வேணும்? எதுக்கு இப்படி என்ன சேஸ் பண்ணிட்டு வர? இவ தான் ஆளை தப்பி கூட்டால மச்சான். இவளே சூப்பரா தானே இருக்கா. பேசாம நீ இவளே ட்ரை பண்ணு மச்சி. டேய், செருப்பால அடிப்பேன், மரியாதையா பேசு. சுஜித், என்ன இதெல்லாம்? நான் யாருன்னு உனக்கு தெரியாது? நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? எதுக்கு என் மொபைலை தூக்கி காவால எறிஞ்ச? ஹரிணியோட எவ்வளோ ஃபோட்டோன்னு வச்சிருந்தேன் தெரியுமா? அதை வச்சு அவள் எங்கேயும் போக முடியாம என் கூடவே லாக் பண்ணி வச்சிருந்தேன். எதுக்குடி அவளை தவிக்க விட்ட? சுஜித், நீ பண்ணது பொறுக்கித்தனம். ஒரு பொண்ணு உன் மேல நம்பிக்கை வச்சுதான் பழகுறா. அவளை ஏமாத்தி போட்டோ எடுத்து அதை வச்செல்லாம் பிளாக்மெயில் பண்றது அயோக்கியத்தனம். உன் அக்கா தங்கச்சியை யாராவது இப்படி பண்ண ஏத்துப்பியா? ஹே, அதெல்லாம் விடுறி. நான் வச்சிருந்த எவிடன்ஸை எதுக்கு அழிச்ச? என் ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்கு அதுதான் சரியான வழின்னு தோணுச்சு, அதனால தான் பண்ணேன். சரி, அவளை காப்பாத்திட்டல்ல, அவ போனா போகட்டும். ஆனா அவ இடத்துக்கு இனிமே நீ தான் எனக்கு வேணும். நீயும் ஏற்கனவே என்கிட்ட இருந்து மிஸ் ஆயிட்ட, இனிமே மிஸ் பண்ண மாட்டேன். சுஜித், நீ என் கூட படிச்சவங்கிறதுனால தான் மரியாதையா பேசிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பேசினா எனக்கு சம கோவம் வரும், பாத்துக்கோ. என்னடி பண்ணுவ? என்னடி பண்ணுவ? ஏய் ஏய், என் ஃபோனை தூக்கி எறிஞ்சி அதில் இருக்கிற ஃபோட்டோவை அழிச்சதும் இல்லாமல், என் ஆளை என்கிட்ட இருந்து தப்பிக்க விட்டதும் இல்லாமல், என்னையவே கை நீட்டி அடிக்கிறியா? அவ்வளோ திமிராடி உனக்கு? உன்னெல்லாம் குத்தி கொன்னாதாண்டி அடங்குவ. ஏய், அவளு புடிடா. ஏய், எங்கடி ஓடுற? ஏய், நில்லுடி. ஏய் மச்சான், வாடா. அவளை விடக்கூடாது.
மச்சான் நாமளே தேடி பிடிச்சாலும் இந்த மாதிரி இடம் கிடைக்காது. அவளே தானா வந்து செம்மையான இடத்துல மாட்டிக்கிட்டா. இன்னைக்கு அவளை விடக்கூடாது மச்சி. மச்சான் நீ அவளை என்ன பண்ணணும்னு நினைக்கிற எல்லாம் இன்னைக்கு பண்ணிக்கோ. ஆனா அவளை நான் இன்னைக்கு சொருகாம விட மாட்டேன்டா. கடவுளே, தப்பான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டேனே. யாரையாவது ஹெல்ப்புக்கு கூப்பிடணும்னா கூட எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியலையே. அவ என்னையவே கை நீட்டி அடிச்சிட்டாடா மச்சான். இன்னைக்கு அவ தொலைஞ்சாடா. ஏய் எங்கடி இருக்க? ஏய் எங்கடி இருக்க? வெளியில வா. ஏய் வாடா. ஏய் அங்கதான்டா இருக்கா. அங்கதான். டேய் மச்சான் இங்கதான்டா வந்தாவ. இந்த பக்கம் தானே வந்தா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வச்சுக்கோ. வெல்கம் சார். தேங்க்யூ வெல்கம் சார். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம் சார் நீங்க இங்க வந்தது. தேங்க்யூ தேங்க்யூ. நான் நிரபராதின்னு எப்பயோ கோர்ட்டில் தீர்ப்பாயிருந்தாலும் கோர்ட்ல இருந்து ஜட்ஜ்மெண்ட் காப்பி வராம நான் இங்க வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதனால தான் வரல. ஆனா நான் வரலனா கூட கம்பெனியில் இருந்த குழப்பத்தை எல்லாம் பொன்னிக்கு பக்கபலமா இருந்து ஓட ஓட விரட்டி இருக்கீங்க பாத்தீங்களா? அதுக்கு உங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். எங்களுக்கு எதுக்கு சார் தேங்க்ஸ் எல்லாம்? நீங்க இங்க வரலனாலும் உங்க மனசு முழுக்க நம்ம கம்பெனி பத்திர நினைப்பாதான் இருந்திருக்கும். பின்ன கண்டிப்பா. இங்க எவ்வளவோ குழப்பங்கள் நடந்து முடிஞ்சிருந்தாலும் உங்களுக்கு நாங்க இருக்கோன்னு கை கொடுத்து நின்னீங்க பாத்தீங்களா? எனக்கு இதை விட வேற என்னங்க வேணும்? இனி இந்த கம்பெனில எந்த மாற்றங்கள் நடந்தாலும் சரி, உங்களுக்கான இடம் இங்க நிரந்தரமா இருக்கும். எல்லா கசப்பும் கடந்து போயாச்சு சார். இப்ப நீங்களும் வந்துட்டீங்க. இனிமே இந்த இடமும் மில்லும் நாங்களும் சந்தோஷமாவே இருப்போம் சார். சரி போலாமா? என்னங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க? போங்க. உட்காருங்க. தேங்க்யூ. இந்த நாளுக்காக தாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். எதுக்காக தான் இவ்ளோ போராட்டம், இவ்ளோ உழைப்பு. இப்பதான் மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. உங்களை இங்க உட்கார வச்சாச்சு. இதுக்கு மேல நான் இங்க வர வேண்டிய அவசியமே இல்லை. இதுக்கு மேல நான் என் வீட்டையும் என் புருஷனையும் பார்த்துக்கிட்டா போதும். சரி நான் கிளம்புறேன். சாப்பாடு கொண்டு வந்துடுறேன். சாரை நல்லபடியா பார்த்துக்கோங்க. சரியா? வரேங்க. ஒரு நிமிஷம். அவ்வளோ சீக்கிரம் உன்னை நான் போக விட்டுருவேனா?
இது எவ்வளோ பெரிய கம்பெனி, வருஷத்துக்கு 500 கோடி டர்ன் ஓவர் பண்ற கம்பெனி. இவ்வளோ பெரிய கம்பெனியில எம்டியா கொஞ்ச நாள் உட்கார்ந்து இருந்துட்டு ஏதோ தூசு தட்டுற மாதிரி தட்டி விட்டு போயிடலாம் நினைச்சியா? பொன்னி, இந்த பொன்னி மில்ஸ் என்னோட 30 வருஷ கனவு. நான் மட்டுமே நிர்வாகம் பண்ணிட்டு இருந்த கம்பெனி. ஆனா இப்போ நீயும் நிர்வாகம் பண்ணிருக்க. இந்த கம்பெனியோட பலம் பலவீனம், என்னோட பலம் பலவீனம் எல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கும். உன்னை அப்படி எப்படி நான் போட்டுருவேன். சார் என்னாச்சு சார் உங்களுக்கு? சரவணன், சைலண்டா இருக்கணும். என்னங்க, என்னாச்சு இப்போ? இப்ப ஏன் நீ நானும் பிரிச்செல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் ஒன்றும் தப்பா பேசல. மேபி உனக்கு வேணா புரியாம இருக்கலாம். உனக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். உனக்கு இந்த கம்பெனில வெறும் வேலைக்காரியா மட்டும் இருக்கிறதுல எண்ணம் இல்ல. அந்த போர்டுல இருக்கிற என்னோட பேரை மாத்தணும். அதுதான் உன்னோட ஐடியா. ஐயோ, என்ன சொல்றீங்க? நான் எதுக்குங்க அப்படிலாம் யோசிக்கணும்? நீங்க எப்பவுமே இந்த கம்பெனில எம்டியா இருக்கணுங்கிறது தானே என்னோட ஆசையே. பண்ணி இருக்க பொண்ணு. போர்டுல இருக்க என் பேரை எடுக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலையும் பண்ணிருக்கேன். அதனால நான் இப்ப என்ன முடிவு பண்ணிருக்கேன்னா, செந்தில் போய் எடுத்துட்டு வா. சரிங்க சார். சார் என்ன பண்ணி பயந்துட்டியா? நான் இவ்வளவு நேரம் பேசுனதெல்லாம் உன்னை பத்தி முழுசா அனலைஸ் பண்ணி தான் பேசியிருக்கேன். அதனால வா. உக்காரு. அட அட அட. இதுக்கப்புறம் இந்த சீட்ல நீ தான் உட்காரணும். ஓகே? செந்தில் போடு கொடு. பொன்னி ராஜாராம் எம்ஏ, மேனேஜிங் டைரக்டர். எப்படி அம்சமா இல்ல? என்னங்க இதெல்லாம்? ஏதோ அவசரம், ஒரு வேலையில இறங்கின நானா ஏதோ முயற்சி பண்ணி என்னென்னமோ பண்ணேன். ஆனா இதுல எல்லாரோட பங்கும் இல்லாம என்னால எதுவுமே செஞ்சிருக்க முடியாது. அவங்களும் உறுதுணையா இருந்ததுனால தான் நான் பண்ணேன். இப்போ இதுக்கப்புறம் நீங்க வந்ததுக்கு அப்புறம் நான் எப்படி இதுக்கெல்லாம் வர முடியும்? உங்க துணை இல்லாம இனிமே எதுவும் நடக்காது. பொன்னி, உன்னோட பேச்சில் கலந்துருக்கிறதெல்லாம் உன்னோட தன்னடக்கம், உன்னோட பெருந்தன்மை. நான் என்ன உன்னை இந்த கம்பெனிக்கு எம்டி ஆக்கிட்டு ஒதுங்கியா நிக்க போறேன்? இல்லையே. இந்த கம்பெனியை பத்தின கவலையெல்லாம் விட்டுட்டு நம்ம குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு நான் சேர்மேன் ஆக போறேன். நீங்க என்ன வேணாலும் ஆகலாம். அதுக்கான தகுதி உங்களுக்கு இருக்கு. பொன்னி, என்னோட இத்தனை வருஷ அனுபவத்தில் நான் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன், போயிருக்கேன். ஆனால் பெருசாக பிரச்சனையெல்லாம் சந்திச்சதில்லை. ரொம்ப ஈஸியாக தான் வந்து போயிருக்கேன். ஆனால் நீ வந்த நேரத்தில் இந்த கம்பெனியில் எவ்வளோ பிரச்சனை, நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒரு சோதனை. அதெல்லாம் அடித்து உடைச்சி எரிஞ்சிட்டு வெளியே வந்திருக்கேன்னா
அது எவ்வளோ பெரிய சாதனை. அந்த சாதனைக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேணாமா? அந்த சாதனையை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாட வேணாமா? அதுக்கு தான் நீ இந்த சீட்ல உட்கார்றது மட்டும்தான் அதுக்கு ஒரே வழி. நான் ரொம்ப கொடுத்து வச்சவன் பொண்ணே. நானும் தான். இங்கே தானடா வந்தா? டேய் அந்த பக்கம் போய் பார்க்கலாமா? வாடா பாப்போம். டேய் எங்கடா? அங்க போய் பார்க்கலாம். போலாம். இதோட இன்னொரு வாட்ச் ஐஸ்வர்யா கிட்ட தானே இருக்கு. ஐஸ்வர்யாக்கு ஏதாவது பிரச்சனைனா தானே பல்ஸ் ரேட்டு ஹார்ட் பீட்லாம் ஜாஸ்தி ஆகி இதில் பீப் சவுண்ட் கேட்கும். இப்போ அவளுக்கு என்ன பிரச்சனையா இருக்கும்? ஏய் எங்கடா போயிருப்பா? இதுக்குள்ள தானடா வந்தா? எங்க போனா தெரியலையே. அதுக்குள்ள எங்க தான்டா போயிருப்பா? அவளை எங்கன்னு தேடுறது தெரியலையே. அந்த பக்கம் போய் பார்க்கலாமா? பாப்பலாம். எதுக்கு போனை கட் பண்றா? என்னாச்சுன்னு தெரியலையே. வாட்ச்லயே லொகேஷன் ட்ரேஸ் பண்ண முடியும்னு சொன்னாங்கல்ல. பக்கத்துல தான் இருக்கா. எங்கடா போன்? மச்சான் அப்பா உள்ளதாண்டா இருக்கா. வாடா. என்ன வண்டி எங்க நிப்பாட்டிட்டு போயிருக்கா? ஐயோ! 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 டேய் இவன் எதுக்குடா இங்க வந்தான்? இவன் கண்ணில் அவ படுறதுக்கு முன்னாடி அவ கதையை முடிச்சிடலாம். வாடா. ஐயோ! ஐயோ! எங்க இருக்க? ஐஸ்வர்யா! ஐஸ்வர்யா! செம்மையா மாட்டினி அடி. செத்த நீ இன்னைக்கு.
என்னடி எங்க கிட்ட வந்து தப்பிச்சிடலாம்னு நினைச்சியா? வாடி ஏய், வாடின்னு சொல்லிட்டு இருக்கல. வா வா. உன்னை. ஏய். ஏய். ஐஷு ஏய். ஐயோ அண்ணே ஐஷு ஒண்ணுல ஐஷு ஒண்ணுல விடு ஒண்ணுல பயப்படாத. சரி முதல்ல அவனுங்க யாரு? அவனுங்க எதுக்கு அவனை கொலை வந்தானுங்க? முதல்ல நீ எதுக்குடா இங்க வந்த? அதெல்லாம் நான் சொல்றேன்னு வா ஹாஸ்பிடல் போலாம். சரி போலாம் போலாம் வா. ஹாய் பூஜா. ஹாய் மேடம். என்ன மேடம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? சொல்றேன் பூஜா, அதுக்கு முன்னாடி இந்த கிஃப்ட்டை வாங்கிக்கோ. பார்கவி இந்தாங்க மேடம். ஓபன் பண்ணி பாரு. எனக்கு எதுக்கு மேடம் இந்த gift? பூஜா, நீ எனக்கு பெரிய gift கொடுத்திருக்க. பதிலுக்கு நான் உனக்கு gift தர வேண்டாமா? அதுக்கு தான் இது. புரியல மேடம். பொன்னிக்கிட்ட தோத்த அப்செட்ல அடுத்த அடி எப்படி எடுத்து வைக்கிறதுன்னு தெரியாம நான் ரொம்ப கலங்கி போயிருந்தேன். ஆனா நீ சின்ன பொண்ணா இருந்தாலும் அவங்க உன்னை வீட்டை விட்டு துரத்தின மனநிலையில இருந்தப்போ கூட உன் கவனத்தை செதற விடாம பொன்னிய பழி வாங்குறதுல நீ உறுதியா இருந்து இந்த டெண்டர் விஷயத்துல செந்தில வச்சு கரெக்டான டைம்ல சூப்பரான ஐடியா சொன்னல, அதுக்கு தான் இந்த கிஃப்ட். பூஜா, நீ பெரிய மூலக்காரி தான். பொன்னி விஷயத்துல நீ என்ன மாதிரியே இருக்க. I like you very much பூஜா. பாத்துக்கிட்டே இரு, உன்னை நான் பெரிய இடத்துல உட்கார வைக்கிறேன். சரி பூஜா, டைம் ஆச்சு, நீ ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு கிளம்பு வா. எங்க மேடம்? ஏய், டெண்டர் மீட்டிங்க்கு தான். நாம பொன்னியை விட கம்மியா கோட் பண்ணி இந்த டெண்டரை கண்டிப்பா நாம தான் எடுக்க போறோம். அவமானத்துல அவ எல்லார் முன்னாடியும் தலகுனிஞ்சு நிக்கிறத நம்ம 2 பேரும் பார்த்து ரசிக்க வேண்டாமா? அவ ஜெயிச்சதும் ஆபீஸ்ல வந்து எவ்வளவு தெனாவட்டா பேசிட்டு போனா. அதுக்கு நாம இன்னைக்கு அவளுக்கு பதிலடி கொடுக்கணும் பூஜா. வா. வேண்டாம் மேடம், இப்போதைக்கு நான் உங்க கூட இருக்கிறது பொண்ணுக்கு தெரிய வேணாம். தெரிஞ்சா அலர்ட் ஆயிடுவா. எனக்கு இந்த டெண்டர்ல நீங்க ஜெயிக்கிறீங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறமா அவ எப்படி உங்களுக்கு வந்து பொக்கே கொடுத்துட்டு போனாலோ அதை விட பெரிய பொக்கையா நாம கொண்டு போய் கொடுக்கலாம். அவ முன்னாடி போய் நிக்கணும்னா நாம ஜெயிச்சுட்டு தான் நிக்கணும் மேடம். நீ சொல்றதும் சரிதான். சரி, அப்ப நான் கிளம்புறேன். குட் லக் மேடம். கண்டிப்பா நீங்க தான் ஜெயிப்பீங்க. தேங்க்யூ பூஜா. வா. ஓகே மேம். அறிவு கட்ட ஜென்மமே, இப்படி எல்லாம் கூட உங்களால வாழ முடியுமா? வீட்ல தாலி கட்டின பொண்டாட்டி இருக்காள்ல, ஸ்கூல் படிக்கிற பொண்ணு இருக்காள்ல, நான் அவங்க 2 பேரையும் பார்த்திருக்கேன். கண்ணுக்கு லட்சணமான ஒரு பொண்டாட்டி, அழகான ஒரு பொண்ணு. இவங்க 2 பேரை பத்தி யோசிக்காம இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை போய் கெடுக்க பார்த்திருக்கியே. ஊருக்கு தகுந்த மாதிரி பழக்கமும் பண்பாடும் இருக்கு. நீயும் இந்த ஊர்ல தானே பிறந்து வளர்ந்தவ. அப்புறம் ஏன் உன் புத்தி இவ்வளவு கேவலமா யோசிச்சது? உனக்கு உன் பொண்டாட்டி பொண்ணை பத்தி கவலையே இல்ல. சரி, நீ நல்லவன் தான், யோகியமானவன் தான்.
நானும் அதை ஒத்துக்கிறேன். அப்படி இருந்திருந்தா உனக்கு ஒரு நல்ல எண்ணம் இருந்திருந்தா என்ன பண்ணிருக்கணும்? உன்னால பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு ஒரு வழி பண்ணிருக்கணும். அத பண்ணாம நீ பாட்டுக்கு உன் வாழ்க்கைய பார்த்துட்டு போயிட்ட. இப்படி நட்டாத்துல அவங்கள விட்டுருக்க. அவங்க பாவம்னு உனக்கு தோணவே இல்லையா? அவங்கள பாத்தியா? பாவம், அந்த குழந்தை மூஞ்ச பாரு. அது நாளைக்கு வளர்ந்து எங்க அப்பா எங்கன்னு கேட்டா அவ என்ன பதில் சொல்லுவா? என்ன பண்ணுவா? இந்த குழந்தை எனக்கு பிறக்கலன்னு சொல்றாருமா. நீ எனக்கு பெத்தியோ யாருக்கு பெத்தியோ எனக்கு என்ன தெரியும்னு கேவலமா பேசுறாருமா. உன்ன பாசம் வச்சு பழகிட்டு உன் மேல முழுக்க முழுக்க நம்பிக்கை வச்சு நீ கண்டிப்பா அவளை ஏமாத்திட்டு போக மாட்டேங்கிற நம்பிக்கையில உன் கூட இருந்து அவ குழந்தை பெற்றிருக்கா. ஆனா அவளை பார்த்தா உனக்கு கேவலமா இருக்கு. அவளுக்கு காசுதான் முக்கியம், பணம் தான் முக்கியம்னா அவ இப்படி நடு ரோட்ல நிக்க மாட்டா. உன்னை நடு ரோட்ல நிக்க வச்சுட்டு அவ பணக்காரனோட போயிருப்பா. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த ஒரு நிமிஷம் சந்தோஷம் தான். ஆனா பொண்ணுங்களுக்கு அதுதான் அவங்க எதிர்காலமே. அவங்க எதிர்காலத்தையே அப்படியே இருட்டாக்கிட்டு நீங்க வெளிச்சத்துல சந்தோஷமா வாழணும், அப்படிதானே? அப்பா, இங்க வாங்கப்பா. நீங்க ஏப்பா அங்கேயே நிக்கிறீங்க? இங்க வாங்க. ஏன் ஒதுங்கி நிக்கிறீங்க? வாங்க. இல்லம்மா, நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்க, அதனால தான் அங்கே. சரி வாங்கப்பா. ஏ முகேஷ், இது யார் தெரியுமா? என்னோட அப்பா. பொண்டாட்டி இறந்ததுக்கு அப்புறம் கூட வேற ஒரு பொண்ணை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம உத்தமரா வாழ்ந்தாரு, வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஏன் பெத்த பொண்ணுக்காக இன்னொரு பொண்ணு அவர் கல்யாணம் கூட பண்ணிருக்கலாம். யாரும் எந்த கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனா அவரு நாணயஸ்தனா வாழ்ந்துட்டாரு. பொண்ணுக்காக வாழ்வேனே தவிர வேற ஒரு பொம்பளைய பத்தி யோசிக்க கூட மாட்டேன், கல்யாணத்தை பத்தி யோசிக்க மாட்டேன்னு சொன்னவர். பெத்த பொண்ணை நேசிக்கிறவன், பொண்டாட்டியை நேசிக்கிறவன், பொண்ணுங்களை மதிக்கிறவன் கண்டிப்பா அவனுக்கு ஒரு கேவலமான நினைப்பு வரவே வராது. உன்ன மாதிரி மிருகத்துக்கான எண்ணம் இருக்கிறவன் தான் கேவலமான வேலையை செய்வான். இங்க பாரு, எப்படி இருந்தாலும் இந்த பொண்ணோட வாழ்க்கையை நீ கெடுத்துட்ட. சரி, அந்த பொண்ணை விடு. ஆனா இந்த குழந்தை உன்னோட பொறுப்பு தான். அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு அப்பாவா நீ இருந்துதான் ஆகணும். அதுக்கு ஸ்கூல் ஃபீஸா இருந்தாலும் சரி, வேற எந்த செலவா இருந்தாலும் சரி, அது உன் காசுல இருந்து தான் போகணும். அதோட முழுக்க முழுக்க அவளோட வாழ்க்கையை நீ தான் பாத்துக்கணும். புரிஞ்சுதா? மா, நீ எதுக்கும் கவலைப்படாத. அவனோட சம்பளத்துல இருந்து மாசத்துல உனக்கு என்ன பங்கு வரணுமோ அதை நேரா நானே உனக்கு அனுப்பி வச்சிடுறேன். உனக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்கா? இருக்குங்கம்மா. சரி, அந்த பேங்க் அக்கௌண்ட் டீடைல்லாம் எனக்கு கொடுத்துட்டு போ. சரிங்கம்மா. மாசமானா அவனோட சம்பளத்துல இருந்து உனக்கான பங்கு உன்னை வந்து சேரும். நீ எந்த கவலையும் படாத. அதை வச்சுட்டு இந்த குழந்தைய நல்லபடியா வள. அம்மா, நீங்க எனக்கு தெய்வம்மா. இத பாரு, ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து இந்த குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்கறதுல இருந்து பொது இடத்துல அப்பாங்கிற ஸ்தானத்துல என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் நீ தான் பண்ற. அப்படி மட்டும் இவன் பண்ணலன்னு வச்சுக்கோ, என்கிட்ட சொல்லு, நேரா தூக்கி உள்ள வச்சிடலாம். இந்த மாதிரி ஆம்பளைங்க எல்லாம் வெளியில சுத்தவே கூடாது. ஓ, போய் வேலையை பாரு. வரமா. பாத்தீங்களாப்பா எப்படி எல்லாம் இருக்காங்கன்னு? சரி, நீங்க ஆபீஸ்ல போய் உட்காருங்க. நான் போய் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுறேன். என் பொண்ணு என்னை ராமன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. நான் அவ அம்மாவோட மட்டும் வாழ்ந்து முடிச்சவன்னு நினைச்சிட்டு இருக்கா. ஆனா நானும் இன்னொருத்தியோட வாழ்ந்தவன்றத எப்படி என் பொண்ணுகிட்ட சொல்ல போறேன்? நானும் ஒரு குழந்தைக்கு பொறுப்பெடுக்காம தூக்கி எறிஞ்சிட்டு வந்தவன் தான்னு எப்படி நான் சொல்ல போறேன்? கடவுளே, இந்த மன போராட்டத்திலிருந்து என்னை காப்பாத்துப்பா. தெய்வானையும் மலரையும் தேர்றதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடணும். முதல்ல அந்த படம் வரைய கொடுத்த இடத்துல இருந்து அந்த போட்டோவை வாங்கிடணும்.
இனிமே ஒரு நிமிஷம் கூட நாம தாமதிக்க கூடாது. ஏன் ஸ்வேதா, அங்கிள் பிரஸ் மீட் எத்தனை மணிக்குன்னு சொன்னாரா? நீங்க இப்போ கிளம்பி வாங்க, கரெக்டா இருக்கும்னு சொன்னாங்க. சரி, பிரஸ் மீட்டுக்கு அங்கிள் அந்த வாட்ச் கம்பெனியோட ஓனரும் போன பத்தாதா? நாமளும் போகணுமா என்ன? சந்துரு, உன்னோட ஐடியாவோட வேல்யூ உனக்கே தெரியல. இந்த ஐடியா ஸ்மார்ட் வாட்ச் இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய ரெவல்யூஷனே உண்டாக்க போகுதுன்னு அப்பா சொன்னாரு. நீ சீக்கிரமா ரொம்ப பாப்புலர் ஆக போறேன்னு சொன்னாரு. அப்படி இருக்கும்போது நீ இல்லாம இந்த பிரஸ் மீட்டை நடத்த முடியுமா? அந்த பிரஸ் மீட்டோட சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனே நீதான். புரியுதா? புரியுது. ஆனா யாரும் கொஞ்சம் டீப்பா திங்க் பண்ணாலே இது யோசிக்கிற ஐடியா தான். நான் ஏதோ ஸ்பெஷலா பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. ஹே, அது உன்னோட பெருந்தன்மடா. நீ நினைக்க மாட்ட a special idea comes from a special peopleன்னு. எங்களுக்கு தான் தெரியும். ஸ்வேதா, இது அப்பா கொடுத்த செயின். இந்த ஹூக்கை மாட்ட முடியல, கொஞ்சம் மாட்டி விட. காற்றலையிலே கால் பறக்குதே, நீயே எழுதன் வரமா. பின் மாட்டியாச்சு. சரியா மாட்டிட்டியா ஸ்வேதா? எதுக்கும் செக் பண்ணிக்கலாமே. பின்ன டைட் பண்றேன்னு இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னா அவ்வளவுதான். நாம 2 பேரும் சரியான நேரத்துக்கு பிரஸ் மீட்டுக்கு போக மாட்டோம். வா போகலாம். பின் ஏதாவது லூசா இருந்தா வந்து சரி பண்ணிக்கலாம். வா. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். வணக்கம் வணக்கம். குட் மார்னிங் மேம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. என்ன மேடம் நல்லா நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். உங்க எல்லாரையும் இங்க பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். என்ன எல்லாரும் இந்த பக்கம் வந்திருக்கீங்க? இங்க தானே டெண்டர் நடக்குது. அதான் டெண்டர் நடக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்டேன். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது. அரசாங்க டெண்டர்னால நீங்க தான் எடுப்பீங்க. எல்லா வருஷமும் டெண்டர் உங்களுக்கு தான். ஏதாவது ஒரு கோவத்துல வேண்டாம்னு விட்டு போயிட்டீங்கன்னா நாங்க எடுத்துருவோம்ல. அதுக்கு தான் வந்திருக்கோம். உங்க நம்பிக்கையை நான் பாராட்டுறேன். ஆனா என்ன ஆனாலும் சரி, இந்த டெண்டரை நான் விட போறதா இல்ல. அதனால உங்க எல்லாருக்கும் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம்.
வணக்கம் பொன்னி மேடம். வணக்கம் சார். வணக்கம் பொன்னி மேடம். வணக்கம் பொன்னி மேடம். வணக்கம். இப்போ டெண்டருக்கு நீங்களே வந்துட்டீங்களா? அவங்க தான் இப்போ கம்பெனியோட எம்டி ஆயிட்டாங்களே, அப்புறம் வர்றதுக்கு என்ன? சரிங்க சார், உங்களை எல்லாம் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். டெண்டரை முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் பேசலாம். நான் உள்ள போறேன். சரிங்க சார். சரிங்க மேடம். ஹலோ பொன்னி மேடம். ஹாய். பரந்தாமன் சார், நீங்க உள்ள போங்க, நான் பார்த்துட்டு ஓகே வரேன். மேடம். ஆக்சுவலா மாயா, நானே உனக்கு ஃபோன் பண்ணி உனக்கு தேங்க் பண்ணணும்னு நினைச்சேன். தனக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு கடைசி வரைக்கும் இருந்து ரசிச்சுட்டு போன பாரு, அந்த மனசு யாருக்கு வரும்? இவங்களே மேடை போடுவாங்களாம், இவங்களே ஆளுங்களை சேர்த்துப்பாங்களாம், சேர்த்துக்கிட்ட ஆளுங்களை வச்சு அப்படி இப்படின்னு இவங்களையே பாராட்டி பேச வைப்பாங்களாம். அதை நான் முழுசா கேட்காம போயிட்டேன்னா ஒரு நல்ல காமெடியை மிஸ் பண்ணியிருப்பேனே பொன்னி. ஏன்னா எனக்கு பேசிக்காவே நல்ல காமெடியை ரசிக்கிற பக்குவம் இருக்கு. ஐயோ, அந்த பெரியவர் பேசினாரே, பாப்பா பாப்பா பாப்பா, தைரியசாலி, அறிவாளி, 10 புள்ள ஒத்த புள்ள. அதுதான் ஹைலைட் காமெடி. மாயா, அது யாரோ ஒரு பெரியவர் இல்ல, நான் தான் உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சனே, என்ன பெத்தவர், என்னோட அப்பா. எப்பவுமே பெத்தவங்களுக்கு தம் பெத்த பொண்ணோட வளர்ச்சியை பார்த்து கொண்டாடுறதுல ஒரு ஆனந்தம். அதே மாதிரி பெத்தவங்க நம்மளை பத்தி பாராட்டும் போது அதுல ஒரு சந்தோஷம், அதுக்கு ஒரு தனி வலிமை இருக்கு. அது உனக்கு கிடைக்கும் போது அதோட அர்த்தம் உனக்கு புரியும். ஆமா, என்னைக்காவது உன்னை பெத்தவங்க உன்னை பாராட்டி அந்த சந்தோஷம் உனக்கு கிடைச்சிருக்கா? பொன்னி, உண்மை தெரியாம பேசிக்கிட்டு இருக்கா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு இங்க வந்த? சும்மா காய்கறி வெட்டிட்டு இருந்தவளெல்லாம் எம்டி ஆக்கிட்டாங்க, பொழுது போலன்னு வந்தியா? ஏன் மாயா, இங்க ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஒரு டெண்டர் விட போறாங்களே, அது உனக்கு தெரியாதா? அது எனக்கு தெரியும். அதான் இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலைன்னு கேட்டேன். ஏன் மாயா, இந்த கவர்மெண்ட் ஆர்டர்லாம் மாயா கம்பெனிக்கு மட்டும்தான் வரணும்னு ஏதாவது ஜியோ பாஸ் பண்ணிருக்காங்களா? இல்ல 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 கல்வெட்டுல ஏதாவது பொறிச்சு வச்சிருக்காங்களா? அப்படியும் கிடையாது. அப்புறம் என்ன? கவர்மெண்ட் ஆர்டரை எப்படி ஸ்ட்ரெயிட்டா கம்பெனிக்கு கொண்டு வரணும், என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்துல நான் ஹெட் மாஸ்டர். நீ இப்பதான் ஸ்கூல்லயே காலடி எடுத்து வச்சிருக்க, எல்கேஜி ஸ்டூடெண்ட். நீ எனக்கு பாடம் நடத்தாத என்ன? அப்படியே கிளம்பி போயிடு. மாயா, இதுல யாரு ஹெட் மாஸ்டரா இருக்கா, யாரு எல்கேஜி ஸ்டூடெண்டா இருக்காங்கன்னு டெண்டர் முடியும் போது தெரிஞ்சிடும். பாத்துக்கலாம். பார்க்கலாமா? பார்க்கலாம். சேலஞ்ச். சேலஞ்ச். ஃபைல் கொடுங்க சார்.
ரெஸ்பெக்டட் ஓனர்ஸ், இந்த தடவை ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 9 பேர் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் டெண்டருக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க. உங்க பங்களிப்பு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எத்தனை பேர் அப்ளை பண்ணாலும் ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியும், அது உங்களுக்கே தெரியும். நீங்க எல்லாரும் வந்ததுக்கு முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். இதெல்லாம் தெரியாமையா சார் வந்திருக்கோம்? இப்ப டெண்டர் யாருக்கு போக போகுதுன்னு ஸ்ட்ரைட்டா சொல்லுங்க சார். ஆல்ரெடி யாருக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. மாயா மேடம் உள்ள வரும்போதே நீங்க ஏன் வந்திருக்கீங்கன்னு கேட்டாங்களே, அதுல இருந்தே தெரிஞ்சுக்க வேண்டாமா? எப்பவும் அவங்க கம்பெனிக்கு தான் டெண்டர் போகும். நம்பிக்கையோட வந்துட்டு நம்பிக்கையே இல்லாம பேசுனா எப்படி சார்? அது இல்ல சார், ஆளுங்களை பார்த்து இது கொடுக்க போறது இல்ல. டெண்டர்ல லோவா யாரு கொட்டேஷன் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு தான் போகும். அப்படி பார்த்தா இந்த தடவை இப்ப இந்த டெண்டர் யாருக்கு போக போகுதுன்னா, பொன்னி மில்ஸ்க்கு தான் போக போகுது.
நான்சென்ஸ், புல்ஷிட். என்ன நடந்துட்டு இருக்கீங்க? அது எப்படி இந்த ஆர்டர் பொன்னி மில்ஸ்க்கு போக முடியும்? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. மேடம், என்ன நாம்ஸ் அடிப்படையில உங்களுக்கு கொடுக்குறோன்னு தெளிவா சொன்னோம்ல. அந்த நார்ம்ஸ் படியே பார்த்தாலும் பொன்னி மில்ஸ்க்கு இந்த டெண்டர் போக வாய்ப்பே இல்லை. நீங்க எல்லாரும் ஃபோர்ஜரி பண்றீங்க. இதுல வேற எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்கு. சரி சொல்லுங்க, இந்த மாதிரி கோட்டை மாத்துறதுக்கு எவ்வளவு லஞ்சம் வாங்குனீங்க? என்ன சார் இவங்க இப்படி பேசுறாங்க? மேடம் பார்த்து பேசுங்க மேடம். நாங்க முறையா தான் டெண்டர் நடத்தியிருக்கோம். கருடா மில்ஸும் பொன்னி மில்ஸும் எல்லா ஸ்டாண்டர்ட்லயும் ஈக்குவலா தான் இருக்கு. எல்லா நாம்ஸ்லயும் ஈக்குவலா தான் இருக்கு. ஆனா கோட் பண்ண அமௌண்ட் தான் வித்தியாசம். கோட் பண்ண அமௌண்ட்டை நான் மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. பொன்னி மில்ஸும் கம்மியா கோட் பண்றதுக்கும் சான்ஸே இல்லை. மேடம், பொன்னி மில்ஸ் எவ்வளவு கோட் பண்ணாங்கன்னு உங்கள்கிட்ட சொல்லவே இல்லையே. அந்த அமௌண்ட் எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்ப எப்படி அவங்க உங்களை விட கம்மியா கோட் பண்ண வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியும்? ஏய் மிஸ்டர், எனக்கு தெரியும். மாயாக்கு தெரியாம கவர்மெண்ட் ஆர்டர்ல எதுவுமே நடக்காது. இத பாருங்க, நான் 100% நம்பிக்கையோட தான் சொல்றேன். பொன்னி மில்ஸை விட நான் தான் கம்மியா கோட் பண்ணிருப்பேன். நீங்க லீகலா நடந்துக்கிறது உண்மையா இருந்தா 2 கம்பெனியும் என்ன அமௌண்ட் கோட் பண்ணிருக்குன்னு டிஸ்க்ளோஸ் பண்ணுங்க. முதல்ல நீங்க இப்படி பேசுறதே தப்பு மேடம். நீங்க கேட்ட மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. நீங்க தான் என் கம்பெனி டிஸ்குவாலிஃபை ஆக்குனீங்கன்னு ஒத்துக்கோங்க. நான் இந்த டெண்டர் மேல ஸ்டே ஆர்டர் வாங்கி ஹை கோர்ட்ல கேஸ் போடுவேன். என்ன சார் இது? சார், இவ்வளவு ப்ராப்ளம் வந்ததுக்கு அப்புறம் கோட் பண்ண அமௌண்ட்டை டிஸ்க்ளோஸ் பண்றது தான் சரி. சார், இந்த மாதிரி பிரச்சனை வரும்போதெல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டாங்களே சார். நெருக்கடியான சமயத்துல தான் இந்த முடிவு எடுக்க முடியும். நீங்க எல்லாரும் கேட்டுக்கிட்டதால அமௌண்ட்டை டிஸ்க்ளோஸ் பண்றேன். கருடா மில்ஸ் கோட் பண்ணியிருக்கிற அமௌண்ட் 55 ரூபாய். பொன்னி மில்ஸ் கோட் பண்ணியிருக்கிற அமௌண்ட் 52 ரூபாய். யாராவது டாக்குமெண்ட்டை வந்து செக் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். பொன்னி மேடம், நீங்க வந்து சைன் பண்ணி இந்த ஆர்டரை வாங்கிக்கோங்க. ஓகே. யூனிஃபார்ம் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்த மாதிரி இதையும் பெஸ்ட்டாக பண்ணி கொடுங்க. உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் தேடி வரும். ஷியோர் சார், கண்டிப்பா. வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ. என்ன மாயா நீ?
பொதுவா நம்மளோட கம்பெனி விஷயத்துல ஜெயிச்சவங்க கூப்பிட்டா தோத்தவங்க அட்டென்ஷன்ல வந்து நிக்கணும். அததான் ஒரு கம்பெனி எத்திக்ஸ்னு சொல்லுவாங்க. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டில எல்லாம் படிச்சேன்னு சொல்ற, இது கூடவா தெரியல? வாமா. மாயா மாயா, நீ என்கிட்ட என்ன சொன்ன? கவர்மெண்ட் ஆர்டர் எல்லாம் கம்பெனிக்கு வந்து சேர்ற விஷயத்துல நீ ஹெட் மாஸ்டர். ஆமா, நீ எந்த ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர்? அந்த ஸ்கூலை பத்தி எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். ஏன்னா இப்படி சீப்பா தோக்குறவங்களை எல்லாம் ஹெட் மாஸ்டரா போட்டிருக்காங்க. ஒரு தடவை ஃபெயில் ஆனா பரவாயில்ல, மறுபடியும் மறுபடியும் ஃபெயில் ஆகுறவங்களையா ஹெட் மாஸ்டரா போடுவாங்க? புரியல. நீ நான் கோட் பண்ண அமௌண்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்காக உன் உளவாளியை என் கம்பெனிக்கு அனுப்பி அது மூலமா தெரிஞ்சுக்கிட்டு அதை விட கம்மி அமௌண்ட்டை கோட் பண்றதெல்லாம் பழைய ஸ்கூல் ட்ரெண்டு. இப்ப அது செட் ஆகாது. அத நம்பியா என்கிட்ட அவ்வளவு பெரிய சவால் விட்டு? உன்னை நினைச்சா எனக்கு சிரிப்புதான் வருது. மாயா, எப்போ என் கம்பெனிக்குள்ள உன் கம்பெனி லேபரை விட்டு கலாட்டா பண்றதுக்கு ஆள் அனுப்புனியோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன் என் கம்பெனிக்குள்ள உன் கை எவ்வளவு தூரம் விளையாடுதுன்னு. நீ என் கம்பெனியும் என்னையும் ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணா பண்ணுவ, எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்குவேன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. இது வரைக்கும் எங்க கம்பெனியை என் ஹஸ்பண்ட் பாத்துக்கிட்டு இருந்தாரு. அதனால பொதுவா கம்பெனில வேலை செய்யறவங்க தான் இந்த கோடெல்லாம் ரெடி பண்ணி சப்மிட் பண்ணுவாங்க. ஆனா இப்போ நான் களத்துல இறங்கிட்டேன். இது ஏன் நேரம் இல்ல, அதனால ஒரு குட்டி சேஞ்ச் பண்ணிட்டேன். என்ன சேஞ்சுன்னு பாக்குறியா மாயா? ஒன்னும் இல்ல, சிம்பிள் விஷயம்தான். வழக்கமா அவங்க ரெடி பண்ணத எனக்கு அனுப்பி விடுவாங்க. ஆனா நான் கொஞ்சம் அதுல அமௌண்ட்டை மாத்தி கடைசி கோடை நான் ரெடி பண்ணி சப்மிட் பண்ணிட்டேன். அதான் இந்த ஒரு சின்ன மேட்டர்ல நான் ஜெயிச்சுட்ட, நீ தோத்துட்ட. மாயா, உனக்கும் எனக்கும் என்ன இருக்கு? சொந்தமா, உறவா, அக்கா தங்கச்சியா, இல்ல பங்காளி உறவா? எதுவுமே இல்ல. அப்புறம் எதுக்கு இவ்ளோ பகை? நீ என்னதான் பிசினஸ்ல காம்படிஷன் அப்படின்னு சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியல. அதையும் மீறி நீ ஒரு பகையை வளர்த்துக்கிட்டு இருக்க. வேண்டாம், விட்டுரு. இதுக்கு மேலேயும் என்கிட்ட மோதணும் நீ நினைச்ச, நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னதுதான். என்கிட்ட மோதணும்னா அதுக்கு தனி திறமை வேணும். அதையும் மீறி மோதுன போ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பேர் வாட்ச். புது ஆப் இன்ஸ்டால் பண்ண பேர். இந்த வாட்ச் கம்பெனியோட ஓனர் மிஸ்டர் உமேஷ். இந்த ஆப்பை கண்டுபிடிச்சது என்னுடைய சன்னின்லா மிஸ்டர் சந்துரு. இந்த ஆப்பை பத்தின டீடைல்ஸை என்னோட சன்னின்லா இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. இந்த ஆப்பை பத்தி சொல்லணும்னா அது வேற ஒன்றும் இல்லைங்க. லவ் பண்ற 2 பேரு, அன்பா இருக்கிற 2 பேரு, ஒருத்தர் மேல ஒருத்தர் அக்கறையா இருக்கிற 2 பேரு இந்த வாட்சை கட்டிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா அது இன்னொருத்தருக்கு தெரியப்படுத்தும். அவ்வளவுதான் விஷயம். அது எப்படி சார் ஒருத்தருக்கு ப்ராப்ளம்னா இன்னொருத்தருக்கு தெரியும்? அந்த ஆப்பை எப்படி டிசைன் பண்ணிருக்கேன் அப்படின்னா, ஐயோ அது வேற ஒன்றும் இல்லைங்க. நான் சொல்றேன் அதை பத்தி. இதுல இருக்கிற ஆப் உங்களோட பிரஷர் ரேட்டை ரீட் பண்ணும். பிரஷர் ஜாஸ்தி ஆகும்போது பல்ஸ் ரேட்டும் ஜாஸ்தி ஆகும். அந்த பல்ஸ் ரேட்டை இந்த வாட்ச் இன்னொரு பேருக்கு தெரியப்படுத்தும். தட்ஸ் ஆல். தேங்க்யூ 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 ஆல். ஏய், ஆப்பை கண்டுபிடிச்சது நானு, நீ பேர் வாங்கலான்னு பாக்குறியா? நான் இல்லாம நீ கண்டுபிடிச்சிட்டியா? அப்புறம் என்ன, பேசாம இரு. இப்போ ஒரே ஒரு क्वेश्चन, எல்லா கேள்விகளுக்கும் அவங்களே பதில் சொல்றாங்களே, உண்மையிலேயே இந்த ஆப்பை உங்க 2 பேர்ல யார் கண்டுபிடிச்சது? நான் தாங்க.
கண்டுபிடிச்சதெல்லாம் அவன்தான், ஆனா என்னாலதான் அவன் கண்டுபிடிச்சான். மிஸ்டர் சந்துரு, இப்படி ஒரு ஆப் கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அதாவது இந்த ஒரு கேள்விக்காவது நான் பதில் சொல்லிக்கிறேனே. செல்லம், மாப்பிள்ளைய பேச விடுமா, அவர் இதை எக்ஸ்பிளைன் பண்ணட்டும். பேசு. பேசுங்க மாப்பிள்ள. இந்த ஆப்புக்கான ஐடியா வந்த நாள் இன்னைக்கு கூட எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு. இந்த அசைன்மெண்ட்டை மாமா என்கிட்ட ஒப்படைச்சிருந்தாரு. ஐடியாவை யோசிச்சுக்கிட்டு ரொம்ப டென்ஷனா நான் அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடந்துக்கிட்டே இருந்தேன். அப்போ என் ரூமுக்கு வந்த ஸ்வேதா, ஏன்டா ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னு கேட்டா. என்னோட பல்ஸை செக் பண்ணி பார்த்தா, என் நெஞ்சில் கை வச்சு பார்த்தா, என் ஹார்ட் பீட் படபடன்னு அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ப்ரெஸ் மீட்டில் இதெல்லாம் சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் உண்மையை சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன். சந்துரு, ஸ்வேதா என்னை ஹக் பண்ணி கூல் பண்ணா. அந்த மொமெண்ட்ல தான் எனக்கு இது தோணுச்சு. நம்ம பல்ஸ் ரேட் நம்மளை நேசிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா அது எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு. அந்த சமயத்தில் உண்டானது தான் இந்த ஐடியா. இந்த ஐடியா உருவானதுக்கான காரணமான என்னோட வைஃபுக்கு இந்த ஆப்பை டெடிகேட் பண்ணுறேன். நீங்க ரொம்ப நல்ல காதல் ஜோடி. உங்க காதலால உலகத்துக்கு ஒரு முக்கியமான ஆப் கிடைச்சிருக்கு. இந்த அன்பு மாறாம நீங்க 2 பேரும் லவ் பேரா நீங்க எப்பவும் இருக்கணும். மாப்பிள்ள, இந்த ஆப்பை பத்தின ஐடியாவை சொன்னப்போ விட இந்த ஆப்பை டீடைல் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணப்போ ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. என்ன நீங்க ரொம்ப பெருமைப்படுத்திட்டீங்க மாப்பிள்ள. உங்களால நம்ம கம்பெனிக்கு ரொம்ப நல்ல பேரு. ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள்ள. ஐயோ அங்கிள், என்ன இதெல்லாம் என்கிட்ட போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க் யூ. என்ன முடிச்சிட்டியா? அம்மா இந்தாங்க காஃபி. பிரியா குட்டி எல்லாம் இங்க தான் இருக்கீங்களா? சந்துரு, ஸ்வேதா, ஐஸ்வர்யா எல்லாம் இங்க. அவங்க மாணிக்கம் வீட்டுக்கு போயிருக்காங்கப்பா. என்ன விஷயம்? என்னப்பா ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க போல? ரொம்ப ஹாப்பியெல்லாம் இல்ல, ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இவ்வளோ ஹாப்பியா இருக்கேன். ராஜாராம், அப்படி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிற அளவுக்கு என்னப்பா நடந்துச்சு? நம்ம வீட்டுக்கு ஒரு விஐபி வர போறாங்க. யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். விஐபியா? யாரா இருக்கும்? அப்பா, வெறும் விஐபினா என்னப்பா தெரியும்? எங்களுக்கு ஏதாவது க்ளூ கொடுங்க. க்ளூவா? அவங்க ஒரு கம்பெனியோட எம்டி. ஏய், எம்டினா யாரு? தாசில்தாரா? அத்தை, எம்டினா ஒரு கம்பெனியோட பாஸ். அவங்க தான் அந்த கம்பெனிக்கு எல்லாமே. அவங்க தான் அந்த கம்பெனியை நடத்துவாங்க. ஓ, அப்படிப்பட்டவங்க நமக்கு யார தெரியும்? பா, இன்னொரு க்ளூ கொடுங்கப்பா. எக்ஸ்ட்ரா க்ளூவா? அவங்க ஏற்கனவே ஒரு சாதனை படைச்சவங்க, இன்னும் பெரிய சாதனை எல்லாம் படைக்க போறவங்க. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். அண்ணா, என்னண்ணே இது? விடுகதை போடாம சட்டுன்னு சொல்லுங்கண்ணே. யாராவது முக்கியமானவங்களா இருந்தா ஏதாவது சமைச்சு கிமிச்சு வைக்கலாம்ல. பவுனே, உனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, அவங்க எம்டின்னு தெரிஞ்சா நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. எனக்கு தெரிஞ்சவங்களா? யாரடி? தெரியலையா அத்தை? அப்பா, சஸ்பென்ஸ் வைக்காம சொல்லுங்கப்பா ப்ளீஸ். ஆமா ராஜாராம், சொல்லுப்பா. இருங்க அண்ணா, சொல்லுங்கண்ணே. சரி, நான் என்ன சொல்றது, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அவங்க வருவாங்க. எம்டி மேடம். பொன்னி. பொன்னி. உள்ள வாங்க மேடம்.
நம்ம பொன்னிய கம்பெனியோட எம்டி ஆக்கிட்டேன். சூப்பர். எம்டினா மேனேஜிங் டைரக்டர். மிஸ்ஸஸ் பொன்னி ராஜாராம் மேனேஜிங் டைரக்டர். இனிமே கம்பெனியோட தலைமை பொறுப்புல இருந்து எல்லாத்தையும் பொன்னி தான் கவனிச்சுக்குவா. எல்லா டெசிஷனையும் பொன்னி தான் எடுப்பா. சூப்பர். வாழ்த்துக்கள் பொன்னி. ஒரு நிமிஷம். அதுக்கு பேர் என்ன? கங்க்ராச்சுலேஷன். அந்த லேஷன் தான். அக்கா, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும்? பேசாம தமிழ்ல அழகா வாழ்த்துக்கள்னு சொல்ல வேண்டியதுதானே? ஊர்ல உன்னை பார்க்கும் போதே நீ ரொம்ப பெரிய இடத்துக்கு வருவேன்னு என் மனசுக்குள்ள பட்டுக்கிட்டே இருக்கும் பொன்னி. உன் திறமையெல்லாம் இந்த வீட்டு வேலையிலே போயிட்டு இருக்கேன்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன் பொன்னி. ஆனா இன்னைக்கு அண்ணன் உன்னை எவ்வளோ பெரிய இடத்துல வச்சு அழகு பார்த்திருக்காரு பாத்தியா? எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ இன்னும் பெரிய இடத்துக்கு வரணும். அவனு உங்களோட இந்த ஆசை, உங்களோட வேண்டுதல் தான் என்னை இவ்வளவு உயரத்துல உட்கார வச்சிருக்கு. அத இங்கிலீஷ்ல சொன்ன ஒரு கெத்தா இருக்கும்ல, அது இங்கிலீஷ்லயே சொல்ல. ஐ அம் கிரேட்ஃபுல் டு ஆல் ஆஃப் யூ, எஸ்பெஷலி டு மை டாட் அண்ட் டு யுவர் டாட். எப்படி பேசுறா பாத்தியா?